போன வீடியோல எப்படி கண்ட்ரோலர் கிரியேட் பண்றது, எப்படி யூசர் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல அத வந்து எப்படி சர்வர் ஃபைல்ல வந்து கெட் பண்ணி ரன் பண்றது சொல்லி பார்க்கலாம். ஓகே. இப்போ app.use சொல்லி ஒரு ஃபீல்ட் வந்து கால் பண்ணிக்கலாம். app.use அதில் கோட்ஸுக்குள்ள ஸ்லாஷ் API கால் பண்ணிட்டு கமா அந்த ரவுட்டர் ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த யூசர் ரவுட்டர் இருக்க அந்த ரவுட்டர் வந்து அங்கே கால் பண்ணுறோம். ரவுட்டர் ஓகே, ஆட்டோ இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபைலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது. ஓகே, இப்போ போஸ்ட்மேன் போய் செக் பண்ணிக்கலாமா? போஸ்ட்மேன் போகிறோம், நியூ ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம். இதில் HTTP சரி ஓகே, அங்கே ஆல்ரெடி இன்ஃபில்டாக வருது. இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்கணும். HTTP://localhost:7,000. இந்த 7,000ங்கிறது வந்து நம்ம அந்த போர்ட் நம்பர் இந்த போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நம்பர் நம்ம .env ஃபைலில் இது பண்ணிப்போம், மென்ஷன் பண்ணிப்போம். அந்த ஃபைல் அந்த நம்பர் தான். /API. ஏபிஐங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சர்வர் ஃபைலில் கால் பண்ணியிருக்கு, நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த மென்ஷன் பண்ணியிருக்கோமா, இந்த ஏபிஐ தான். நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு கிரியேட்டுங்கிறது வந்து இந்த ரவுட்ஸ் ஃபைலில் நம்ம கொடுத்ததும் இந்த கிரியேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தான். இப்போது கெட்டுன்றது நம்ம போஸ்ட் மெத்தட் கொடுக்குறோம். பாடியில் தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். அது ராவாக தான் போகும். டேட்டா வந்து ஜேசானில் தான் இருக்கும். ஜேசான் சொல்லி நம்ம அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஜேசான் ஃபார்மெட் வந்து இப்படி தான் இருக்கும். கேர்லி பிரேசஸ்க்குள்ளே எல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தடில் தான் இருக்கும். நேம் கோலன் கோட்ஸ்குள்ளே யூசர் நேம் சொல்லி கொடுத்துக்கலாம். யூசர் நேம் கமா இமெயில் கோலன் கோட்ஸ்குள்ளே user@gmail.com கொடுத்துக்கலாமா? user@gmail.com. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் NT. ஓகே, டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போது டேட்டா சென்ட் பண்ணுறோம். ஓகே, யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, நேம் வந்துடுச்சு, இமெயில் வந்துடுச்சு, டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு, ஐடியும் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டட் அப்டேட்டட் இருக்கு இல்லையா, இது வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், நம்ம மாடல்ஸில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு தெரியும். மாடல்ஸில் டைம் ஸ்டாம்ப் ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த டைம் ஸ்டாம்ப் ட்ரூன்னு சொல்லி கொடுத்ததுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அப்டேட் பண்ணதும் கிரியேட் பண்ணதும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வருதுல்ல, இது வந்து எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் கண்ட்ரோலரில் நம்ம கொடுத்துருக்கோம் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்கோம். இது இங்கேருந்து வருது. யூசர் கிரியேட்டட் யூசர்னு சொல்லிட்டு இந்த கிரியேட்டட் யூசர் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே வந்து டேட்டா வருது. இங்கே வந்து யூசர்ங்கிற ஃபீல்டில் யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருதுங்க இல்லையா. நம்ம வந்து சப்போஸ் இப்போ கண்ட்ரோலர் போய் இந்த யூசர் கிரியேட்டட் யூசர்னு சொல்கிறத டெலீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் கால் சென்ட் பண்ணுறேன். ஓகே, சரி ஓகே, கரெக்டாக தான் என்ன ஆகுது. சரி, அதை விடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கெட் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கலாம். கெட் மெத்தட் கால் பண்ணோம். அதுக்கு முன்னே நம்ம டிபி போய் டேட்டா ஸ்டோர் ஆயிடுச்சான்னு சொல்லி இப்போ செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபைல் நேம் ரெஸ்ட் ஏபின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, ரெஸ்ட் ஏபி. ஓகே, இந்த இருக்குது. அதில் யூசர்னு சொல்லி தான் நம்ம மாடல் கொடுத்துருந்தோம். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இதை டெலீட் பண்ணிக்கிறேன். மாடல்னு சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதையும் டெலீட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஓகே. இப்போ யூசர் மட்டும் இருக்கு. இப்போ போய் ரிட்டர்ன் இதே டேட்டாவும் ரிட்டர்ன் சென்ட் பண்ணுறேன். ஓகே. கெட் மெத்தட் இருக்கு இல்லையா? போஸ்ட் மெத்தட் மாற்றணும். போஸ்ட் மெத்தட் போய் இப்போ சென்ட் பண்ணுறேன். யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மட்டும் பார்க்க முடியுங்களா உங்களால்? இப்போ என்னன்னு சொன்னால் நம்ம அந்த மெசேஜ் எடுத்துட்டோம் இல்லையா? கண்ட்ரோலரில் போய் பாருங்க. கண்ட்ரோலர் போனால் வந்து யூசர் கோலன் அப்டேட்டட் யூசர் கிரியேட்டட் யூசர்னு சொல்லி போட்டுருந்தோம். அதனால் இந்த மெசேஜ் மட்டும் வருது, அது வரல. இப்போ வந்து ரிட்டர்ன் அது கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ அங்கே போய் மறுபடியும் ரிட்டர்ன் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணும்போது இப்போ அந்த மெசேஜும் வருது, டேட்டாவும் வருது. இதுக்காகத்தான் இந்த டேட்டாவும் இப்படி வியூ ஆகுதுலாம் அங்கே வந்து அந்த அந்த ஃபீல்டை கொடுக்குறோம். சரி, ஓகே. இப்போ வந்து எத்தனை டேட்டா கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னால் 2 ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா, செகண்ட் இப்போ ஒரு டேட்டா, ரெண்டுமே சேம் ஃபீல்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போது விஎஸ் கோட் போய் கெட் பண்ணி பார்க்கலாம் இங்கே எத்தனை டேட்டா இருக்குன்னு சொல்லி. இங்கே வருதான். இது வந்து கெட்டுன்னு சொல்லி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ரவுட்ஸில் போய் பார்த்தா தெரியும். ரவுட்ஸில் கெட்டுன்னு சொல்லி தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ டேட்டா சென்ட் பண்ணுறேன். டோட்டல் டேட்டாவும் வந்துருச்சு. ஃபெச் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. நேமு, இமெயில், டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்துருக்குங்க. அடுத்த ஐடி ஒன்று இருக்கா? நேமு, இமெயில். ஓகே, ரெண்டுமே வந்துருச்சு. இப்போது அப் ஒரு ஐடியை மட்டும் கால் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்க இந்த ஃபஸ்ட் ஐடியை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் ஐடியை மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து அப்டேட் மெத்தடுக்கு புட் மெத்தட் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஏபிஐ அப்டேட் சொல்லி போடணும். ஸ்லாஸ் ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இங்கே ரவுட்ஸ் போய் பாருங்கள். என்ன போட்டிருக்கோம்? அப்டேட் ஸ்லாஸ் கோலன் ஐடி. இதைத்தான் இங்கேயும் கால் பண்ணுறோம். கால் பண்ணி யூசர் நேம் இருக்கு இல்லையா? இதை நேம்னு மட்டும் மாற்றுறேன். user@gmail.com name@gmail.comனு மாற்றுறேன். டெவலப்பரை டெவலப்பர்ஸ்ன்னு மாற்றுறேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன். யூசர் அப்டேட்டட் எரர். ஓகே, என்ன எரர்? எதனால மெசேஜ் வந்து எரர் வருதுன்னு சொன்னால் கண்ட்ரோலர் போய் செக் பண்ணணும். கண்ட்ரோலர் போகிறோம். ஓகே, யூசர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே தான். ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட். அப்டேட் ஃபில்லிங் தப்பு பார்த்தீங்களா? ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருந்தால் வராது. யூபிடிஏடி. ஓகே, இப்போ போய் நம்ம அப்டேட் வந்து கால் பண்ணலாம். சென்ட் பண்ணுறேன். ஓகே, யூசர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்டேட்டும் ஆயிடுச்சு. இப்போ போய் டிபி போய் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உள்ள டேட்டா வந்து யூசர் நேம்லேருந்து நேம்னு மாறிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, அப்படியே தான் இருக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நேம்@gmail.com டெவலப்பர்ஸ்ன்னு மாறிடுச்சு. யூசர் நேம் user@gmail.com டெவலப்பர். இதே சேம் டேட்டா தான் இங்கே இருந்தது. இப்போ வந்து மாறிடுச்சு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி, ஓகே. இப்போ வந்து டெலீட் மெத்தட் வந்து கால் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெலீட் மெத்தட். டெலீட் மெத்தடுக்கு டெலீட் கொடுக்குறோம். ஐடி இருக்கட்டும். இதே ஐடியை வந்து டெலீட் பண்ணலாம். இங்கே வந்து அப்டேட்டு போல் டெலீட்னு கொடுக்கலாம். டெலீட் ரவுட்ஸில் போய் பார்க்குறோம். எப்படி கொடுத்துருக்கோம்? டெலீட் கொலன் ஐடி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ போய் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணுறேன். யூசர் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. எங்கேருந்து வருது இந்த மெசேஜ்னு சொன்னால் டெலீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெசேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். யூசர் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருக்கோம். அதே இது இந்த டெலீட்டட் யூசர் வந்து இங்கே கொடுத்துருந்தோம்னு சொன்னால் எந்த ஐடி டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும். டெலீட் சொல்லி கொடுத்துருக்குறேன். டெலீட் கோலன் டெலீட்டட் யூசர்னு கொடுத்துக்கலாம். இந்த டெலீட்டட் யூசர்த்தை இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகே.
இப்போ போய் ரிட்டர்ன் ஓகே. இது வந்து டெலீட் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அந்த ஐடி வந்து அந்த name@gmail.com நேம் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த இது இருக்கு, யூசர் நேம் இருக்கு இல்லையா? இதோட ஐடி மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி அங்கே போய் சென்ட் பண்ணலாம். இந்த ஐடிக்கு பதிலாக அந்த ஐடி கொடுக்குறோம். இப்போ சென்ட் பண்ணால் மெசேஜ் யூசர் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு எந்த ஒரு டேட்டா டெலீட் ஆகிருக்கோ அந்த டேட்டா ஃபுல்லாக அங்கே வரும். சென்ட் கொடுக்குறோம். பார்த்தீங்க சொன்னால் யூசர் டெலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அந்த டெலீட்னு சொல்லி அந்த ஃபீல்டு நம்ம கொடுத்தது தான் எந்த ஐடி டெலீட் ஆயிருக்கு சொல்லி வருது. இப்போ போய் டிபி போய் பார்த்தா அங்கே எந்த டேட்டாவும் இருக்காது. ரெஃப்ரெஷ் பண்ணுறோம், எல்லா டேட்டாவும் டெலீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் இதுக்கு பேர் தான் கிரெட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து இப்போ வந்து பேக்கெண்டில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். பேக்கெண்டில் இருக்கிறத ஃப்ரண்ட் இருக்கிறத பேக்கெண்டுக்கும் அந்த டேட்டாவை வந்து மாற்றி மாற்றி செர்ச் பண்ணுறதுக்கும் கெட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ரெஸ்ட் ஏபிஐ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.